Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. நியாயமான தொகுதி மறுவரையறையை வலியுறுத்தும் கூட்டு நடவடிக்கை குழுவின் முதல் கூட்டம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒருங்கிணைத்த கூட்டத்தில் தெலுங்கானா, பஞ்சாப், கேரளா மாநில முதலமைச்சர்கள், கர்நாடக துணை முதலமைச்சர் பங்கேற்பு. கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தில் சிரோன்மணி அகாலி தளம், பிஜு ஜனதா தளம், BRS உள்ளிட்ட கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்பு. அழைப்பு விடுக்கப்பட்ட ஆந்திரா, மேற்கு வங்க மாநிலங்களைச் சேர்ந்த கட்சி பிரதிநிதிகள் யாரும் கலந்து கொள்ளவில்லை. தொகுதி மறுசீரமைப்பை எதிர்க்கவில்லை, நியாயமான மறுசீரமைப்பையே வலியுறுத்துவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விளக்கம். மக்கள் தொகை அடிப்படையில் மறுசீரமைப்பு நடந்தால் தமிழகம் 8 தொகுதிகளை இழக்கும் என்றும் தகவல். மறுசீரமைப்பால் தொகுதிகள் குறைந்தால் மத்திய அரசிடமிருந்து நிதியை கூட கேட்டு பெற முடியாத நிலை மாநிலங்களுக்கு ஏற்படும். மறுசீரமைப்பு விவகாரத்தில் உள்துறை அமைச்சர் அமித் ஷா தெளிவாக விளக்கம் அளிக்கவில்லை என்றும் குற்றச்சாட்டு. தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் மாநிலங்களுடன் மத்திய அரசு ஆலோசிக்க வேண்டும். கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் வலியுறுத்தல். மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கையில் மாற்றம் செய்யாமல் மறுசீரமைப்பு நடைபெற வேண்டும். தெலங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி வலியுறுத்தல். நியாயமான தொகுதி மறுவரையறைக்கான கூட்டு நடவடிக்கை குழுவின் அடுத்த கூட்டம் ஐதராபாத்தில் நடைபெறும். தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி விருப்பம் தெரிவித்த நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. மக்கள் தொகை அடிப்படையில் மத்திய அரசு தொகுதி மறுசீரமைப்பு நடத்தக்கூடாது. ஒடிசா முன்னாள் முதல்வரும் பிஜு ஜனதா தளத்தின் தலைவருமான நவீன் பட்நாயக் கோரிக்கை. மக்கள் தொகை அடிப்படையிலான மறுசீரமைப்பால் ஏற்படும் பாதிப்பு குறித்து துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் விளக்கம். PPT காட்சிகள் மூலம் மறுசீரமைப்பின் பாதகங்களை கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தில் எடுத்துரைத்தார். தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிரான கூட்டத்தில் பங்கேற்க சென்னை வந்துள்ள கேரள முதல்வர் பினராயி மற்றும் கர்நாடக துணை முதல்வர் DK சிவக்குமாருக்கு எதிர்ப்பு. தமிழ்நாடு முழுவதும் பாஜகவினர் கருப்பு கொடி காட்டும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கேரள முதல்வர் பினராயி விஜயன், கர்நாடக துணை முதல்வர் DK சிவக்குமாருக்கு எதிராக அண்ணாமலை கருப்பு கொடி போராட்டம். மேகதாது, முல்லை பெரியாறு அணை விவகாரத்தில் தமிழ்நாட்டிற்கு கிடைத்திருக்க வேண்டிய உரிமைகளை முதல்வர் மு க ஸ்டாலின் கோட்டை விட்டுவிட்டதாக குற்றச்சாட்டு. விகிதாச்சார அடிப்படையில் நடைபெறவுள்ள தொகுதி மறுசீரமைப்பால் தமிழ்நாட்டில் எந்த பாதிப்பும் ஏற்படாது. ஏமாற்று வேலை செய்து மறுசீரமைப்பு குறித்த நாடகத்தை திமுக அரங்கேற்றுவதாக அண்ணாமலை விமர்சனம். மதுபான ஊழல் வழக்கில் கைது நடவடிக்கை இருக்காது என தப்பு கணக்கு போட வேண்டாம் என அண்ணாமலை பேட்டி. டாஸ்மாக் ஊழல் தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றையே மாற்றப்போவதாகவும் திட்டவட்டம். மத்திய அரசு மாநில அரசுகளுக்கு பிக் பிரதராக செயல்பட வேண்டுமே தவிர பிக் பாஸாக செயல்படக்கூடாது. தொகுதி மறுவரையறை தொடர்பாக BRS செயல் தலைவர் KT ராமாராவ் விமர்சனம். நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பை மத்திய அரசு 25 ஆண்டுகளுக்கு ஒத்திவைக்க வேண்டும். சென்னையில் நடைபெற்ற கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றம். தடை விதிக்கப்பட்ட நிலையிலும் BS4 வாகனங்கள் மோசடியாக பதிவு என வழக்கு. விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. விழுப்புரத்தில் மூச்சு திணறல் காரணமாக தனியார் மருத்துவமனையில் உயிரிழந்த நபரின் உறவினர்கள் போராட்டம். உரிய விளக்கம் அளிக்கவில்லை என்று கூறி மருத்துவமனையை தாக்கியவர்கள் விழுப்புரம் சென்னை சாலையில் மறியல். நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் நேரில் ஆஜராகாத செங்கல்பட்டு ஆட்சியருக்கு எதிராக வாரண்ட். ஜாமீனில் வெளிவரக்கூடிய வாரண்ட் பிறப்பித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. எதிர்கால சந்ததியினருக்கு நீரை பாதுகாப்பது அவசியம் என்று பிரதமர் மோடி வலியுறுத்தல். சர்வதேச நீர் தினத்தை முன்னிட்டு X வலைதளத்தில் கருத்து பதிவு.
வன்முறையில் ஈடுபட்டால் புல்டோசர் நடவடிக்கை பாயும் என மராட்டிய முதல்வர் எச்சரிக்கை. நாக்பூர் வன்முறை சேதத்திற்கு இழப்பீடு வழங்காவிட்டால் கலவரக்காரர்களின் சொத்துகள் ஏலம் விடப்படும் என்றும் அறிவிப்பு. இன மோதல்களால் பாதிக்கப்பட்ட மணிப்பூர் மாநிலத்தில் நீதிபதி PR கவாய் உட்பட 6 உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஆய்வு. கலவரத்தால் இடம்பெயர்ந்த மக்களுடன் உரையாடி சட்ட உதவி மையங்கள் மற்றும் மருத்துவ முகாம்களை திறந்து வைத்தனர். பெங்களூருவில் இடைவிடாமல் பல மணி நேரம் பெய்த கனமழை. சூறைக்காற்றும் வீசியதால் விமானங்கள் சென்னை, கோவைக்கு திருப்பிவிடப்பட்டன. விண்வெளியிலிருந்து நீண்ட நாட்களுக்கு பிறகு பூமிக்கு திரும்பியவர்களுக்கு எனது சொந்த பணத்தை தருவேன் என அதிபர் டிரம்ப் கருத்து. வீரர்களுக்கு வழங்கப்படும் தொகை சாதனையோடு ஒப்பிட்டால் மிகவும் குறைவு என பேட்டி. சூப்பர் ஓவர் தொடர்பாக புதிய விதியை அறிவித்தது IPL நிர்வாகம். போட்டி சமன் ஆன 10 நிமிடத்திற்குள் முதல் சூப்பர் ஓவர் தொடங்கும் என தகவல். சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் மும்பை சென்னை அணி வீரர்கள் தீவிர பயிற்சி. ஞாயிற்றுக்கிழமையன்று நடைபெறவுள்ள லீக் போட்டிக்காக முழு வீச்சில் தயாராகின்றனர். கமல்ஹாசன் நடிக்கும் தக் லைஃப் படத்தின் புதிய போஸ்டர் வெளியீடு. இன்னும் 75 நாட்களில் திரைக்கு வர உள்ளதாகவும் அறிவிப்பு. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.